அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சிறப்பாக இன்று உலக குடும்ப நாள் கொண்டாடப்படுகிறது. உலக அளவிலே குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாளாக சிந்திக்க இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலக குடும்ப நாளிலே நமது குடும்பத்தை நினைத்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். எனவே நமது குடும்பத்திலிருந்து தான் இறை உறவானது வெளிப்படுகிறது. நல்ல மக்களோடு உள்ள உறவானது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த குடும்பத்தை இந்த நாளிலே இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து அந்த குடும்பத்திற்காக நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, குடும்பம் மிக மிக சிறந்தது. எனவேதான் கடவுள் தொடக்கத்திலேயே ஆதாம் ஏவாளை படைக்கிறார். அவர்கள் மூலமாக சந்ததியை உருவாக்குகிறார். எனவே குடும்பம் இணைந்து வாழ வேண்டும். அப்பொழுது அவர்கள் இறைவனை அனுபவிப்பார்கள், இறைவனை அறிந்து கொள்ளுவார்கள் என்று கடவுளுடைய திட்டத்தின்படியே குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் பணம் சம்பாதித்து எவ்வளவுதான் வசதியாக இருந்து ஒரு மிகப்பெரிய கல்லாலான வீட்டை கட்டினாலும் அது வீடாகத்தான் இருக்கும். அந்த வீட்டிலே எப்பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள், உறவினர்கள் என்று சேர்ந்து வாழ்கிறார்களோ அப்பொழுதுதான் அது குடும்பமாக மாறுகிறது. பெரிய ஆபீஸ் வச்சிருக்கலாம், பெரிய பங்களா வச்சிருக்கலாம், அந்த இடத்துல நான் மட்டும் தனியா இருந்தேன்னா அது குடும்பம் இல்லை. நான் தனியா வாழ்றேன், அது ஒரு பில்டிங், கல்லால் கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த வீட்டிலே கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மா, உறவுகள் எல்லாமே சேர்ந்து ஒன்றாக புரிந்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார்களே, அதுதான் குடும்பம். ஆம் பிரியமானவர்களே, இன்று குடும்பம் என்பது மிக சிறந்த பங்கை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறது. அந்த குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து தான் நம்ம எல்லாமே வெளியே வரோம். அப்ப அந்த குடும்பம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த குடும்பத்திலே அன்பு, ஒற்றுமை, பகிர்வு இருந்தா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அது எல்லாம் இருக்கும். அந்த குடும்பத்துல ஒற்றுமை இல்லை, பிரிவு, சண்டை, சச்சரவு எல்லாம் தனித்தனியாவே இருக்கிறாங்க அப்படின்னா அது குடும்பமா இருக்காது. நிறைய இந்த காலகட்டங்கள்ல எல்லாருக்கும் தனித்தனி அறை, பிரைவேசின்னு சொல்றோம், உண்மைதான். ஆனா அவர்கள் சேர்ந்து வருவதே கிடையாது. எல்லாம் அன்பை பகிர்ந்துக்கிறது கிடையாது, விட்டு கொடுக்கறது கிடையாது, மற்றவங்களை புகழ்ந்து பேசுறது கிடையாது. இதெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில எனது குடும்பம் ஒரு சேர்ந்த, ஒன்றாக வாழ்ந்து புரிந்து கொண்டு பிறரை பாராட்டக்கூடிய, அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரும் இணைந்து குடும்பத்தில் வாழ முயற்சிக்கு எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி முயற்சி எடுக்கிற பொழுது சிறப்பாக கடவுள் நமது குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த அளவும் சந்தேகமில்லை. எனவே இந்த உலக குடும்ப நாளிலே உலகில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அந்த குடும்பங்களை இறைவன் தேர்ந்தெடுக்க வேண்டும், தகுதிப்படுத்த வேண்டும். அந்த குடும்பங்கள் அனைத்துமே திரு குடும்பமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். அந்த குடும்பத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து குடும்பத்தில் இணைந்து பயணிக்க முயற்சிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா உணவு யோவான் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 16 20 முடிய பகுதிகள். பிரியமானவர்களே, இதோ இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி விட்டு சொல்லுகிற ஒரு உரையாடலைத்தான் நாம் வாசிக்கிறோம். இயேசு உண்மையாகவே தன்னுடைய சீடர்களுக்கு இப்படித்தான் அவர்கள் வாழ வேண்டும் என்று உறுதியாகவே தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான நிகழ்வை சமர்ப்பிக்கிறார். அவர் பாதங்களை கழுவும் பொழுதே ஒரு தெரியுது, நான் உயர்ந்த இடத்திலிருந்து கடவுளாக இருந்தால் கூட நான் வந்ததுடைய நோக்கமே மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, பணிவிடை பெறுவதற்காக அல்ல என்ற உயர்ந்த செய்தி சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவிவிட்டு சொல்றாரு, நீங்க போய் இதை போன்ற நல்ல பணிகள் செய்யுங்க. அதோடு நமக்கு ஒரு செய்தி சொல்றார், யாரெல்லாம் நான் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார், யார் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அவர்கள் அனைவருமே என் தந்தையையே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அந்த திருத்தூதர்கள் வழி வருகிற ஆயர்கள், குருக்கள், துறவரத்தாரை ஒவ்வொரு பொது நிலையினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே சொல்றாருங்க, நான் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என் தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க, நாம்
நிறைய நேரங்களிலே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறோம். அந்த சாமியார் தானே, இந்த சிஸ்டர் தானே, அந்த ஆயரா, இப்படி எல்லாம் ஒரு தவறான எண்ணங்களை அவர்கள் மீது திணித்து விட்டு எப்பொழுதுமே அவர்களை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அவர்களுடைய பெயரை கெடுப்பது, அவர்கள் எது செய்தாலுமே அது சரியில்லை என்று சொல்வது, இது எல்லாமே எதை குறிக்கிறது? அவர்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். இயேசுவே சொல்றார், எனக்காக இருப்பவர்கள், என்னுடைய நற்செய்தி அறிவிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளல. நம்ம நினைக்கிறான் அந்த சாமியாரை ஒதுக்கிட்டு அவர் எனக்கு கடவுள் மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்லை, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு அழகாக முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, சிறப்பாக அப்படிப்பட்ட அவரால் அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, பிறருக்கு பணிவிடை செய்யணும், தாழ்ச்சியா இருக்கணும், பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன், நான் இப்படிதான் இருப்பேன், எல்லாரும் எனக்கு வேலை செய்யுங்க, நான் ராஜா மாதிரி, நான் மந்திரி மாதிரி அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா கடவுள் அவர்களையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர்களுடைய பணியை முற்றுப்புள்ளி வைத்து விடுவார். எனவே பிரியமானவர்களே, சிறப்பாக ஏதோ இந்த நாளிலே சீடராக இருப்பவர்களும் தாழ்ச்சியோடு இயேசு செய்ததை போன்று பிறருடைய பாதங்களை கழுவ வேண்டும். அது எதை குறிக்கிறது? தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று சொல்லி போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களை கூப்பிட்டு வேலை கொடுக்க கூடாது என்ற ஒரு செய்தி கொடுக்கிறார். அதோடு மக்களாகி இருக்கிற நாம ஒவ்வொருவருமே இயேசுவால் அனுப்பப்பட்டவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நாம் இயேசுவையே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்ற ஒரு உயர்ந்த பண்பை இயேசு இன்று முன்வைக்கிறார். நான் பிறரையும் நற்செய்தி பணி செய்பவர்களையும் ஏற்றுக்கொள்ள என்னால் முடிகிறதா என்று யோசித்து பார்ப்போம். எனவே பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று இந்த நற்செய்தி உள்வாங்கியவர்கள் ஒரு சிறிய கருத்துதான், நான் பிறரை அன்பு செய்ய தயாராக இருக்கிறேனா? சிறப்பாக இயேசுவால் அனுப்பப்பட்ட ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையுமே ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவர்கள் சொல்லுகிற கற்பிக்கிற நற்செய்தி நான் கேட்டு வாழ்கிற பொழுது, இயேசு பேசுவதை நான் கேட்கிறேன், அவருடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேன், அவராகவே வாழ்கிறேன் என்ற உயர்ந்த பண்பை உள்வாங்கி கொண்டு நாம் இன்று சிறப்பாக அமைதியிலும் அன்பிலும் பொறுமையிலும் பிறருக்கு பணிவிடை செய்வதிலும் வாழ முயற்சிப்போம். என்னோடு இணைந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். சிறப்பாக தெய்வமே, இதோ இந்த உலக குடும்ப நாளை கொண்டாடுகிற நாங்கள் ஒரு சில குடும்பங்களிலே அன்பு இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, பொறுமை இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள், ஒவ்வொருவருமே தனித்தனி அறைக்குள் முடங்கி கிடக்கிறார்கள், முகம் கொடுத்து பார்ப்பது கிடையாது, பேசுவது கிடையாது, பணி செய்வது கிடையாது, வேலை ஆட்களை வைத்து எல்லாருமே தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் பிரியமான, இப்படிப்பட்ட பிரிந்த குடும்பங்களை இணைத்தருளும். பிரிந்து உடைந்து போய் கிடக்கிற குடும்பங்களை சேர்த்து அவர்கள் அன்பிலே வாழ கிருபை செய்வீராக ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே சிறப்பாக ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திரு குடும்பமாக உமது குடும்பத்தின் முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு அனைவருமே திரு குடும்பமாகவே அவர்கள் குடும்பத்தை வளர்த்து கொள்ள நீர் வாய்ப்பையும் அருளையும் கொடுப்பீராக. நன்றி இயேசுவே, இந்த குடும்பத்திற்காக நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த இன்றைய மன்னாவை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், இவருக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தலும், நல்ல வலிமையை கொடுத்தலும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சி கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக. இவர்கள் எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இவர் கண்ணீரை துடைத்தருளும். என்றும் எப்பொழுதும் நீர் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் கடவுளாகவே இருந்து அவர் வழி நடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறையருள் நிறைவாக பெரும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.